Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா பில்ட் அ கார் பார்ட் 4 தான் விளையாட போறோம். சோ வாங்க விளையாடலாம். நம்ம கூட இருக்குது அதுல் गाइस. ஆமாங்க गाइस, 3 பார்ட் தான் அபிஷேக் கண்டினியூ பண்ணிருப்பான். இப்போ நம்ம கூட அதுல் தான் இருக்கான். சோ பாத்தீங்கன்னா என்ன நடந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா மூணாவது பார்ட் 3 பார்ட் வந்து பார்ட் 3 பாத்தீங்கன்னா 3 டைம் அப்லோட் பண்ணிட்டேன். இல்ல 2 டைம் அப்லோட் பண்ணிட்டேன். என்னன்னு தெரியல, எப்படி அப்லோட் பண்ணானே எனக்கும் இன்னும் புரியல. எப்படி 2 டைம் அப்லோட் பண்ணன்ட்டு. சத்தா டேய் வண்டி எங்க போகுது? டேய் வீலிங் டா. வீலிங் டா. இப்படி ஆயிடுச்சு. பாரு இப்படி ஆயிடுச்சுடா. गाइस சத்துலோட சத்துல் கிட்ட போய் பாப்போம் गाइस. சத்துல் எங்கடா இருக்க? ஏய் நில்றா. டேய் இருக்காம பாருங்க அங்க பில்ட் பண்ணிருக்காங்க ஒரு வண்டி. நானே இல்ல இவன் வேற யாரோடா? அங்க இருக்காம பாருங்க. துளா வணக்கம்டா. ஓகே गाइस. ஐயோ வீலிங் வேற அடிக்குது गाइस இது. சீட் என்னடா வண்டி இது? டேய் வீலிங் போடு. ஓகே गाइस, கண்டிப்பா இந்த வண்டி நம்ம ஏதோ பண்ணி தான் ஆகணும். இப்படி எல்லாம் ஃபீலிங் அடிக்குது. ஏய் சீட் போயிடுச்சுடா. நான் பாத்தீங்க இன்னொரு சீட் இல்ல என்கிட்ட. சேரா நடுவுல ஒரு வீல் போடுறான். நோ சீட். ஏய் சீட் எப்பறா கிடைக்கும்? இந்த இடத்துல இன்னும் 2 வீல் போட்டுறலாம் गाइस. இந்த இடத்துல ட்ரெயின் மாதிரி செய்யலாமா? ஜாலியா இருக்கும்டா ட்ரெயின் மாதிரி செஞ்சா. ஓகே गाइस, நான் இப்போ ட்ரெயின் மாதிரி செஞ்சிருக்கேன். ஓகே இப்போ நம்ம பிக்கப் பண்ணிரு. ஐயோ இடம் வேற இல்லையே, எப்படி செய்யறது? எப்படா வைக்கிறது? ஓகே गाइस, ஒரு சீட் கிடைச்சு. ஒரு ஸ்லாப் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். ஒண்ணே தான்டா இருக்கு. இப்போ ஒன்று எடுத்து பின்னாடி வச்சிட வேண்டியதான். ஓகே गाइस, ரெடின்னு நினைக்கிறேன். பரவாயில்லடா, வீலிங் அடிக்காம போதுடா गाइस. பரவாயில்ல गाइस, வண்டி கொஞ்சம் நல்லா பண்ணிட்டோம், அப்கிரேட் பண்ணிட்டோம். டேய் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எங்கெல்லாம் போயிடுச்சு. இன்னும் நல்லா ஏதோ பண்ண வேண்டியது இருக்கு. தம்பி என்னப்பா வச்சிருக்க நீனு? யாரு? இல்லை அவன்கிட்ட ஷாப் கீப்பர் கிட்ட. ஸோ நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஒன்றும் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க. V6 V8 தான் கைஸ் வாங்குறது என் கனவு வீடு. 2000 இருக்கிறோட்டி ஆஃப்லைனில் சம்பாரிச்சு கொடுத்துச்சு எனக்கு. ஆஃப்லைன் மணி போய் எடுத்துக்கூடா போடு. 3000 ருபீஸ். சரி சோல்ட் அவுட்ரா. டே V8 சோல்ட் அவுட்ரா. என்னடா டே V10 எவ்வளோ மணி வேணும்? ராக்கெட் ஃபியூல் பேரல்ரா. டே போடு, ராக்கெட் ஃபியூல் பேரல் ஒன்று வாங்கிக்கலாம் கைஸ். V8 கார்பன் ஃபைபர் பிளாக் இது எதுக்குற எனக்கு? ஓகே மூணாவது தானே கைஸ். நான் ஒரு பேரல் வாங்கிட்டேன் கைஸ். இன்னொரு என்ஜின் தானே இப்போ எனக்கு வேணும். V8 என்கிட்ட காசெல்லாம் இருக்குது. இன்ஜினா மட்டும் காணும். கவுந்துருக்கு. ஏன் தெரியல வண்டி இப்படி ஏடா கூடமா போகுது. நிறைய வீல் இன்ஸ்டால் பண்ணிருக்கனாலயா இல்ல எதுனாலும் தெரியல. டே என் 3 V6 என்ஜினை போட்டு வச்சிருக்கேன். V6 அப்புறம் 3 V6 போட்டுச்சு. வீல் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் கைஸ் நம்மளோடது. ஏய் அபிஷேக்கோட வண்டி விட நல்ல வண்டியா இருக்கு. ஆமா கைஸ், அது உண்மைதான். அபிஷேக் கொடுத்தப்போ அப்படியே வீடு கொடுத்துட்டு போகுது. ஓகே ஓகே गाइस. ஏய் பாரா எவ்வளவு போகுது? ஐ திங்க் எனக்கு இப்போ ரீசன் என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன வீல் இது? பெட்டர் குட் வீல் தானே. வீல் மட்டும் தப்பா போட்டுருவாங்க गाइस, அதனால தான் நினைக்கிறேன். ரேஸ் வீல் தானே அது. 640 எவ்வளவு? 3 மான்ஸ்டர் வீல்ல இருக்க ரேஸ் வீல் நான் 2 வாங்கிக்கிறேன். டே சி V8 வாங்கலாம்னு வச்சிருந்த காசுல ரேஸ் வீல் வாங்கிட்டேன். என்னத்தா பண்றது, வாழ்க்கையில இதெல்லாம் மாத்தி தான் ஆகணும். இல்லாட்டி கார்ஸ்ல சக்சீட் ஆக முடியாது. குட் வீல், ரேஸ் வீல், குட் வீல். ஓ இப்போ ரேஸ் வீல் தான்டா இதுவும். ஆமா கரெக்ட். ஓகே கைஸ் டிரைவ் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஏய் வீல் கிடைக்குது சை. பின்னாடிடா வீலிங் அடிக்குது கைஸ். ஏய் அபிஷேக்கோட விட நல்லா இருக்கு.
டேய் பேசாம என்ஜின் எடுத்து பின்னாடி வச்சிரலாமோ அப்படிதான்டா நானும் வச்சேன். ஆமா கைஸ் அப்படியே இருக்கும் கைஸ் பாரு ஆமா டேய் கைஸ் அத்தோட வண்டி பாரு கைஸ் வேற லெவல்ல இருக்குது கைஸ் இத ரெண்டு இது எடுத்துட்டு இன்னொரு பிளாக் பிளேஸ் பண்ணி என்ஜின்ல பின்னாடி வச்சிருவோம் அப்போ இன்னும் நல்லா ஃபீலிங் தரடா அடிக்கும் என்னடா பண்றது சரி இன்னொரு இது வச்சிர வேண்டியதான் கைஸ் டிரைவர் ரீச் பண்ணேன்னு பண்ணாமலே V6 ஓகே இந்த என்ஜின் 3 இருக்குது 1 2 யாப்பாடி டேய் ஓகே गाइस ரெடி ஓ வண்டி ரொம்ப நீளமா இருக்குடா டேய் இல்ல गाइस வண்டி வந்து இந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணு ரொம்ப தூரமா போகுது எனக்கே புரியலடா நானே வண்டி அப்படி இப்படின்னு பார்த்து இது பண்ணிருக்கேன் பிளாக் தான்டா ஸ்லாப் தான் வாங்கலாம்னு இருக்கிற காசுல ஸ்லாப் தான்டா இருக்கு எனக்கு பிளாக் தான்டா சாரி பிளாக் தான்டா இருக்கு ஸ்லாப் தான்டா வேணும் ஸ்லாப் இருக்கா இருக்குடா 6 இருக்கா ஓகே गाइस ஸ்லாப் வாங்கியாச்சு எப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிரலாமா 1 2 3 4 5 கரெக்டா இருக்குடா 6 இங்க வீல் போட்ற வேண்டியதான் நீ ஓ நான் என்ன பண்ணிட்டேன் லூசாட்ட இப்படி பண்ணிட்டேன்டா பாருடா இங்க ஸ்டார்டிங்ல ஸ்லாப் போட்டேன் ஏதோ ஏடா கூடமா இருக்கே ஓஹோ இந்த சைடு வீல் இப்படி இருக்குது கழட்டி எடுத்துறோம் ரேஸ் வீல் ஓகே இப்ப ட்ரை பண்ணி பாப்போம் டேய் அத்தோட டேய் சமய போகுதுடா எனக்கு ஒரு டேய் சமய போகுது பறக்குறடா गाइस எனக்கு பாருங்க गाइस பாருங்க டேய் 107 per minute பின்னாடி ஏதோ இது வைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன்டா இத நம்ம நல்லா சர்ச் பண்ணி வைப்போம் गाइस அந்த ரேஸ் கார்லலாம் பின்னாடி வைப்பாங்க பாத்தீங்களா பேக் பம்பர் அது இருந்தா வேற லெவல்ல இருக்கும் ஓ அது நம்மளாவே பில்ட் பண்ணுமா என்ன டேய் எனக்கு ஒரு சரியான ஐடியா கிடைச்சிருச்சு ஐயோ டேய் गाइस எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு गाइस பண்றதுக்கு இடம் தான் இல்ல சரி பண்ணி ட்ரை பண்ணி பாப்போம் அவ்வளவுதான் இனி பாத்தீங்கன்னா என்ன பண்ணனும் பாரு நான் எவ்வளவு ஸ்லாப் ஸ்டாக்ல இருக்குடா ஸ்லாப் இல்ல ஓகே நான் என்ன பண்ண போறேன்னு எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் யூக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் இங்க ஒண்ணு வச்சு டிரைவ் வேற ஒண்ணே गाइस எப்படி गाइस இருக்கீங்க வண்டிட்டே அதுல் பாறா அதுல் நீ பாறா என்ன ஐயோ கண்டிப்பா பேலன்ஸ் இல்ல गाइस நோ ஏ சிமெட்ரிக்கலா வைக்கணும்டா வண்டியை திருப்பு டே போதுடா ஓ பறக்குதுடா என்னடா நான் சொன்னேன் சிமெட்ரிக்கல் புரியல சிமெட்ரிக்கல்னா எல்லா சைடுல இருந்து பார்த்தாலும் ஓகே அப்படி பாதியா டிவைட் பண்ண முடியற மாதிரி அப்படினா என்னோட அப்படிதான்டா இருக்குது பாதியா டிவைட் பண்ண முடியற மாதிரி தான்டா இருக்கு இல்ல இந்த சைடு ஒன்னு போடணுமா என்ன வீல்ஸ் தான் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கிறேன் குட் வீல் எடுத்து வச்சுக்கலாம் गाइस 6 என்ஜின் நான் ஒரு வண்டியில வச்சிருக்கேன்டா வண்டி அப்படி இருக்கும் வெடிச்சு போயிட்டு தானே 6 என்ஜின் நடுவுல வைக்க முடியல இல்லாட்டி ஒரு கியருக்கு ஒரு என்ஜின் வச்சிருக்காங்க சமயா இருக்கும் அத்துலாண்ட் ஐடியா அப்படின்னு ஹெட்லைன்ஸ் போட்டு ஓகே गाइस இனி இந்த நார்மல் வீல் எடுத்து யோடே ட்ரெயின் மாதிரி நான் லைட்டா செய்ய போறேன் நான் அப்படி தானே செஞ்சுட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு गाइस பேலன்ஸ் வேணும் இந்த வண்டிக்கு டேய் வண்டி பறக்குதுடா வாவ் ஃபர்ஸ்ட் டைம் गाइस பறக்குது गाइस மேலே டேய் வண்டி ஸ்பீடா வர அத்துளே வண்டி வரக்குது ரோய் டேய் गाइस வண்டி போயிட்டே இருக்குது வாழ்க்கையிலேயே முதல் முறை गाइस வண்டி போயிட்டே இருக்குது சொல்லி முடியல இதுக்குள்ள வந்துருச்சு இங்க இந்த ஸ்பேஸ் ஃப்ரீயா தான்டா இருக்குது இந்த ஸ்பேஸ் போறோ வடப்பா இருக்குடா நம்ம வண்டி गाइस அவ வண்டி பாருங்க ட்ரைலர் ஆட்ட இருக்குது ரீஸ்டாக் போடு
ரீஸ்டாக் பண்ணோன்னா எவ்வளோ இது பாரு. இது இருக்கா V8 இல்லையா V10 6000 ரூபாவா போங்கடா உங்க V10 வச்சுக்கிட்டு 6000 ரூபாய்க்கு நான் எங்கடா போறது ராக்கெட் ஃபியூல் ஐயோ எவ்வளவு காசு அப்புறம் அபிஷேக் வந்துட்டு என்னோட வண்டியை பார்த்து சொல்லுவாங்க பாரு டேய் அத்துல்க்கு இருக்க மாதிரி இப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க V6 ஒன்று வாங்கிக்கலாம் கைஸ் இதுவும் வாங்கிக்கலாம் கைஸ் வேற வழி இல்லை ராக்கெட் ஃபியூல் ஒன்று வாங்கிக்கலாம் ஓகே கைஸ் இது என்னது ஏதோ காமிச்சது கிளாஸ் பேனட் ஏதோ ஷீல்ட் ஃப்ரம் த பக்ஸா புரியல இல்ல எனக்கு சத்தியமா புரியல ஷீல்ட் ஃப்ரம் த பக்ஸ்னா டேய் என்னடா பண்ணுது போயிட்டே இருக்கேன் டேய் அத்துல் வண்டி காமி கைஸ் அத்துல் வருவாங்க கைஸ் அத்துல் டேய் அங்கேயே நில்றா லான்ச் பண்ணறாடா போறாம பாருங்க அத்துல் வருங்க ஏதோ ஒரு மீமே செஞ்சறல போல அவ்வளவு காமெடியா இருந்துதுடா நீ போறது எப்படி போய்ட்டா பாத்தீங்களா இன்னொன்னு செட் பண்ணிர வேண்டியதா ராக்கெட் டேய் எனக்கு ஒரு சரியான ஐடியா கிடைச்சிச்சுடா இங்க பிக்கப் இந்த என்ஜின் பிக்கப் பண்ணி V6 தானே இங்க வச்சு விட்டோம்னா வச்சுக்கோங்க கரெக்டா இருக்குடா இப்போ வண்டி இருக்கானே வாவ் பரவாயில்லையே நல்லா போகுதுடா வண்டி ஓய் கண்ட்ரோல் போ ஐயோ கண்ட்ரோல் மட்டும் இருந்ததுன்னா அவ்வளவுதான் ஐயோ வண்டி எப்படி நீ கண்ட்ரோல் பண்ற வண்டியை ஆமா WASD எனக்கு கீபோர்டு கண்ட்ரோல்லாம் இருக்குடா உன் வண்டி நீ வந்து கரெக்டா பொசிஷன் பண்ணேன்னா அது கொண்டு வண்டி ஃபியூல் முடிஞ்சுடா ஃபியூல் தான் எக்கச்சக்கமா வேணும் ஃபியூல்னா அடிக்கிட்டே இருக்கணும் எல்லாரும் எப்படி நிறைய ஃபியூல் வைக்கிறானுங்க எனக்கு 500 ரூபா தான் கேஸ் இருக்குது என்ன பண்றது கேஸ் டேங்க் இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்னத்துக்கும் உதவாது கைஸ் இந்த குட்டி கேஸ் டேங்க்லாம் பிக் இது வாங்கிடலாம் பிக் கேஸ் டேங்க்கு வைக்கிற இடம் இல்லையே இங்க இந்த இடத்துல ஒன்று வைக்கலாம் கரெக்டா இருக்கு வைக்க இடம் இல்லடா இந்த இடத்துல ஒன்று வச்சிடலாமா கரெக்டா இருக்குடா எனக்கு இடம்லாம் பத்திட்டா நான் டிரைவர் யூஸ் பண்றேன் அதுல வராங்க அதுல அங்கேறா அதுல டேய் அதுல போறா பாருங்க அங்க ஒரு போயிட்டு இருக்கா பாருங்க அதுல நில்லுடா அவன் எனக்கு பார்க்கணும் கைஸ் வண்டி பாருங்க அதுல வண்டி பாருங்க டேய் நில்லு டேய் வண்டி எடுக்கறா டேய் நானே உட்கார்ந்துக்கிறேன்டா டேய் தள்ளி விட்டுட்டாங்க ஐயோ காமெடி கேசிவாடா அத்துளே நில்லுடா நானும் வண்டில ஏறணும்டா டேய் அதுல ஒரு சீட் வச்சுக்கோடா நம்ம ரெண்டு பேருமே போலாமே சீட் கிடைக்குமா சரி உட்கார் நீ ஓட்டி பாரு எதுல என்னோட வண்டி வண்டில எனக்கு ஓட்ட முடியாதுடா டேய் நடத்தி விட்டு ஓட்ட பாத்தியா அப்படியோ நாங்களும் தான் தம்பி வரோம் அப்படியே போங்க நாங்களும் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கோதா பாருங்க கைஸ் வண்டி ரிவர்ஸ் திருப்போம் கைஸ் என்ன பண்ணுவானே ரிவர்ஸ் திருப்ப போட்டா போறேன் கைஸ் எனக்கு இப்ப என்ன ஆசை தெரியுமா இருக்கிற பவர் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி மேக்ஸ்ல கொண்டு போனா கைஸ் பவரை போறோம் போயிட்டே இருக்கு அதான் நான் அவனை பார்த்துட்டாண்டா இருக்கேன் அங்க இருக்காம இருக்கும் ஓய் திரும்ப இப்ப நான் புரிஞ்சு கைஸ் அந்த ரேம்ப் பண்ண ஜம்பே பண்ண முடியாது அத்துல அங்கேயே நில்லுடா நான் வரேன்டா டேய் ட்ரெயின் டிரைவர் அங்கேயே நில்லுடா அவன் பாருங்க குட் ஷாட்டா ஒரு பில்டு பண்ணி வச்சிருக்கான் இதுதான் இந்த அத்துலோட இது பரவாயில்லடா நல்லா தாண்டா பண்ணியிருக்கான் அவன் பாருங்களேன் ஈவனா அடிக்கி வச்சிருக்கான் இப்போ புரிச்சு கைஸ் அவன் வண்டி எப்படி நல்லா போயிட்டு ஓகே இப்போ நம்ம அவன் வண்டியை பார்க்குற நேரம் இல்லை இப்போ நம்ம வண்டியை இம்ப்ரூவ் பண்ண நேரம் இப்போ எனக்கு என்ன ஆசை தெரியுமா அப்படியே வண்டி பறக்கணும்டா ஹார்ஸ் பவர் அப்படியே பறக்கணும் வண்டி அப்படியே டொயோட்டா ஸ்ப்ராலாம் பறக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி என் வண்டி பறக்கணும் ரேஸ் கார்ஸ்லாம் பறக்கணும் தம்பி அதுல் வாய்ஸை மாற்றி பேசுனா உங்களுக்கு தெரிய நினச்சிருக்கீங்களா சை 267 நேரத்துக்கு வந்திருக்கோம்டா 6-7 வண்டியில் உட்கார முடியுமா என்ன முடியலடா என்னடா நம்ம வண்டியில நம்மளே உட்கார முடியல பண்ணி வச்சிருக்கீங்க போட்டுட்டே அத்தோடு நீயாடா இது என் வண்டியில வந்து இடிச்சது அத்தோடு அப்படியே
அதோட உன் பேஸ்க்கு வரேன்டா வண்டியில. டேய் கைஸ் பேஸ் கொண்ட கைஸ் வண்டியில. நீ போறது வாஸ்டா. அவன் பாருங்க ஸ்லாட்ஸ்ல என்ன வந்து போட்றா. போறாடா. அவன் போறான் பாருங்க பின்னாடி. அதோட புடிச்சடா. அதோட புடிச்சடா. ஏய் புடிச்சா நான் இடிச்சேன். ஓய் டேய் அதோட இங்க வர ஓரத்துல இடிச்சிட்டு இருக்கேன் பாரு இதான் நானு. தேவரே ஏன் போறா கூட்டால வந்துறான்டா. ஐயோ ஓகே गाइस இப்போ நம்ம வண்டி எடுத்து ஃபுல் ஸ்பீட்ல அழுத்திட்டு போவோம். ஜஸ்ட் மிஸ் பயமா இருக்குது. ஏய் சரி வேற என்ன பில்ட் பண்றது? 1000 rupees நமக்கு கிடைச்சிருச்சு. என்ஜின் தான் இப்போ எனக்கு வேணும். ஒன்று இந்த என்ஜின் ஒன்று இருக்குது. இல்லை வேற எந்த என்ஜினும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ மட்டும் V8 இருந்ததுன்னா டேய் என்னடா இது? இப்போ மட்டும் V8 மட்டும் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் மேபி டூ ஃபாஸ்ட். டே நான் வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு V8 என்ஜின் எடுக்கிற போலயே தோணுதுடா. எப்படி இந்த V8 என்ஜின் எப்படி கேசிக்கிறது? முதல்ல தம்பி நீங்க நவருங்க. ஏய் என்ன வாடா என்னோட ஆட்டோ. அதுல ஆட்டோ ட்ரெயின். குட்ஸ் ட்ரெயின் இல்லடா கூட்ஸ் ட்ரெயின். டேய் அங்கேயே நில்றா வரேன்டா வெயிட் பண்றா. அங்கேயே நில்ல வரேன். गाइस இதான் गाइस அத்துளோட கூட்ஸ் ட்ரெயினா ஆட்டோ ஏதோ ஒன்று எப்படி பில்ட் பண்ணிருக்கான்னு பாருங்க. பட் நல்லா தான் பில்ட் பண்ணிருக்கான். இருக்காம பாருங்க நம்ம வண்டி எடுப்போம். பறக்குது திருப்புது கைஸ் கண்ட்ரோல் இல்ல கைஸ். ஐயோ டேய் வண்டி பறக்குதுடா சரியான ஸ்பீடு கைஸ். கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏய் டர்போல என்னடா இது? என்னடா? ஏய் நான் லாரி மாதிரி பில்ட் பண்ணிருக்கேன். நான் அவனை பார்த்துட்டேன். போய் கீழே விழுந்ததால நீனு இல்லையா? அதான்டா டேய் கீழே பாரு பாரு பாரு. என்ன ஒரே பாரு சீக்கிரமா பாரு. டேய் கேஸ் ஓடி அங்க வர கேஸ் போறோம் गाइस அவன்டி வீடு கிடைக்குது गाइस. என்னது லைக் ஃப்ரீ ஸ்டஃபா கிளைம் ப்ளீஸ் லீவ் a like on the game first. என்ஜின் கேஸ் டேங்க் வீடு போடா டே. இந்த பீஸ் ஆஃப் ஜங்க்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கணும்னு விருப்பம் இல்லை. பேலன்ஸ் பண்ணோம்டா. இப்போதானே நல்ல பேலன்ஸா இருந்துச்சு அதுக்குள்ள போயிடுச்சுடா. ஒரு இந்த ஃபியூல் பேரல் மட்டும் இருந்ததுன்னா ஓகே கரெக்டா இருக்கும். ஃபியூல் பேரல் இருக்குது கைஸ் போடு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் ப்ளீஸ் டிரைவ். வந்த உடனே லெஃப்ட் சைடு போகுது அதான் வெறுப்பா இருக்கு. இப்படின்னு வச்சாதான் கைஸ் வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியுது. இல்லாட்டி ஏதோ எப்படியோ போகுது வண்டி. போடு பறந்துரு. வண்டியில ஃபியூல் முடிஞ்சிருச்சுடா. அப்படிதான் கீழே போ போடு. 200 300 போடு. 300 கிராஸ் பண்ணிருச்சுடா. வாங்க திரும்பி லான்ச் பண்ணுவோம் வண்டியை. இந்த டைம் ஒரு அலப்பறை பண்ணி விட்டுறலாமா? அப்படியே போடு ட்ரிஃப்ட் போடு. தடுத்துருச்சு கைஸ் என்ன கீழே விழுந்ததுலேருந்து. ஓகே ஸோ எனிவேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா இருக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நான் வேறு என் வாய் வேறு வளருது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா இருக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பாய்.